ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் vlog. இன்னைக்கு சாரி ஃப்ளீட்டிங் பண்ணுறது தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்க்காண்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட்டு வந்து பஃபி ப்ளீட்ஸு, சாரி பாக்ஸ் ஃபோல்டிங், பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அப்புறம் எப்படி உங்களுக்கு சாரியில் ப்ளேஸ் பண்ணி இப்படி பண்ணுறது முதல் கொண்டு எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக பல்லு எடுத்துக்கிட்டு நார்மலாக கையில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி போட்டு மடித்து அந்த மாதிரி பண்ணுற மெத்தட்லாம் அப்புறம் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒல்லியாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு 3 inches எடுத்தால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட பார்டர் வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு 3 inches மட்டும் எடுத்தால் போதும். இப்போது டபுள் எக்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு 5.5 inches கண்டிப்பாக வைக்கணும். எக்ஸல்லாம் இருக்கிறவங்களுக்கு 4 வச்சா கூட போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேலே பின் பண்ணாதீங்க, எப்பவுமே கிளிப் பண்ணிவிட்டு செகண்டரியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக இதே ஒரு 8 வச்சுருக்கீங்கன்னா அதே 8 மேலே இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் பின் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா சிலது உள்ளேயே போயிடும், புரியுதுங்களா? அதை வந்து செகண்டரி எடுக்கும் போது அடுத்தட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் அதே இது இருக்கான்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு பின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரியே சில பேர் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே தான் பின் போடுவாங்க. சாரீ ஃப்ளீட்டிங் பண்ண கொடுக்குறதே எதுக்குன்னா அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக சாரீ கட்டுறதுக்காண்டி தான் நம்ம கிட்ட கொடுக்குறதே. அதை வந்து நீங்கள் பின் அப்படியே போட்டு கொடுத்தீங்கன்னா கடகடன் கட்டிட்டு அப்படியே விட்டுவாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கணும், கூட அப்படியே பின் போட்டுருக்கிறது நல்லாவே தெரியும் மெய்டுக்கா. ஸோ அதாவது சில பேர் எடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே வந்து அழகாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே எப்போவுமே பின் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இது உள்ளுக்குள்ளே பின் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மெத்தடில் வந்து எப்போவுமே பண்ணுங்கள். அதுதான் பர்ஃபெக்டான சாரி ஃப்ளீட்டிங்கான ஒரு தகுதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 8 இருக்கா அப்படி பார்த்து உங்கள் உள்ளங்கை இருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த ரேகை 3 inches 2 inches மாதிரி வரும். அதை விட்டு நீங்கள் பண்ணாலுமே அதுவே போகுமான அளவு உங்களுக்கு அந்த அடையாளத்துக்கு இருக்கும். நான் எப்படி உள்ளே விட்டு பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் சாரியை தடவி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக நீங்கள் அயன் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அழகாக அமைக்கி நீங்கள் பண்ணீங்கனாலே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ சென்ட்ரல் ஃப்ளீட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வச்சா போதும். இதுவே வந்து எக்ஸ்எல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எப்பவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து குட்டியாக வச்சிங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தொப்பை கொஞ்சம் இருக்கிறதால அது இன்னுமே கூடுதலாக வயிறு பெருசாகவே காட்டும். நீங்கள் வந்து இந்த ஒல்லியாக இருக்கவங்க மட்டும் நிறைய வச்சா ஓகே. இந்த எக்ஸல் டைப்பில் இருக்கவங்களுக்கு வந்து இப்படி நீங்கள் வந்து ஒரு 4 inches வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இது தெரியாது. சாரி கட்டினா ஸ்லிம்மாக இருக்க மாதிரியே இருக்கும். ப்ளீட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் மேலுக்கா வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. மேலுக்கா கிளிப் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. 6 வச்சுருக்கீங்களா இல்லை 7 வச்சுருக்கீங்களா 8 வச்சுருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஒன்று தூக்கும் போது ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வரும். அதை வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். நான் பாருங்கள், அப்படியே ஒன்று எடுக்கும் போது ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து எடுக்கும் போதே ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு தெரியும் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து இது வந்து ஒரு half inchesக்கு வந்து தள்ளி அலைன்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ கீழே பாருங்க, சைடா வந்துச்சு பாத்தீங்களா, அதை ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரியே பண்ணிட்டு கையிலேயே நம்ம தடவி கொடுத்தாலே போதும். இப்போ இதுக்கு பின் வந்து இதுக்கு அடியில போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கரெக்டா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு மேலக்காகவே போட்டா போதும். ஏன்னா பின் எடுத்தா மட்டும்தான் மேல வந்து இழுத்து பல்லுல வந்து உங்களுக்கு பின் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரியே நீங்க வந்து அந்த ஃப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி ரொம்ப வச்சிடாதீங்க. வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். பக்கமா ஓரளவுக்கு கிட்டக்கா ஒரு half inchக்கா வச்சிடுங்க.
நெக்ஸ்ட் நீங்க பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்டா ஒரு 1/2 இன்ச்சஸ்ல வச்சாலே நெக்ஸ்ட் வந்து நீங்க வைக்கும் போதே அலைன்மெண்ட் வந்து கரெக்டாவே வந்துடும் நம்மளுக்கு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு அயன் பண்றச்சியும் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அதே மாதிரியே மேல நீங்க பின் பண்றச்ச ஒரு பார்டர்ல இருந்து ஒரு 10 இன்ச்சஸ் கீழே வந்து அங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதை வந்து உள்ளுக்குள்ளாவும் பண்ணலாம், இல்ல வெளிப்பக்கமாவும் பண்ணலாம். பண்ணீங்கன்னா சொருகச்ச ஈஸியா இருக்கும் கரெக்டா. ஓகேங்களா? இப்போ வந்து நான் சாதா அயன் பாக்ஸ் தான் வச்சிருக்கேன். இதுல வந்து எப்படி பண்ணணுன்றத சொல்லி கொடுக்குறேன். ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்பப்போ போடுறேன். நான் வந்து சாதா அயன் பாக்ஸ்லயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில்கா, நைலானா, அந்த மாதிரி என்னென்ன டைப்பு, காட்டன் தான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து சில்க் வச்சுட்டு வாட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணும் போது எனக்கு நல்லாவே வரும். ஆனா நீங்க வந்து என்னைய பார்த்து ரிஸ்க் எடுக்காதீங்க. எனக்கு தெரியும் எவ்வளவு ஸ்ட்ரீம் இருந்தா போதுமான அளவுன்றது. இப்போ நீங்க மீஷோல கூட அந்த மேல போட்டு அயன் பண்ற மாதிரி கிளாத்ஸ் விற்குது. அது கூட வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கோங்க, அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி பண்றச்ச பாருங்க, நல்லா அயன் எடுத்து பாருங்க. நம்ம அமைக்கி பண்ணாலே போதும். ரொம்ப அயன் கொடுக்கணும், ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அழகா அயன் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நான் ஸ்ப்ரே பண்ணி பண்றேன் பாத்தீங்களா. எனக்கு தெரியும் உங்களுக்கு சூடு இருந்தா போதுமானதுன்னு. நான் பண்றேன்ட்டு நீங்களும் அதை பண்ணாதீங்க. அதுக்கு இல்ல பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நியூஸ் பேப்பர், அதை வச்சு கூட நீங்க பண்ணலாம். பேப்பரை போட்டுட்டு மேலுக்கா அது மேல வச்சு அயன் கூட பண்ணலாம். அதுவும் நல்லா அயன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா பண்ணிக்கோங்க. இவங்க எக்ஸல் சைஸ்ன்றதால 1.5 இன்ச்சஸ் வந்து உள்ளுக்குள்ள நீங்க அரேஞ்ச் பண்ணா மட்டும் போதும், அதுவே கரெக்டா இருக்கும். சில பேரெல்லாம் நம்ம கிட்ட ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும்ன்ற மாதிரி கூட நினைச்சுக்கிட்டு சில பேர் பண்ணாம இருப்பீங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நம்ம என்ன கிளாத் எடுத்துருக்கோமோ அதை வச்சு அந்த டைப் வந்து உங்களுக்கு செட் பண்ணிட்டு நீங்க அதை வச்சு பண்ணீங்கன்னா கூட கரெக்டா தான் இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும்தான். இன்னும் ப்ரொஃபஷனலா எப்படி பண்றதுன்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதுல அப்புறம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரிய பேசிக்லி நான் வந்து பியூட்டிஷியன்றதால உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மெஹந்தி வீடியோஸ் வேணுமா, அப்புறம் டைலரிங்கும் எனக்கு தெரியும், குக்கிங்ஸும் தெரியும். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சாரியை வந்து மேலே போட்டுட்டு நம்ம நடுவில் சென்டர் பிளிட்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை டேபிள் மேலே அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அது வந்து மேலக்க இருக்கிறது வந்து உங்க சைடா இருக்க மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க, நான் அதை திருப்ப பாத்தீங்களா, இது திருப்பிட்டு மேலக்கா இருக்கிறது உங்க சைடா இருக்கணும். ஓகேங்களா? உள்ளுக்கா இருக்கிறது பாத்தீங்கன்னா அது என் சைடா இருக்கணும். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்தீங்களா, அப்படி அப்படியே அடுக்கடுக்க இருக்கு, அது வந்து என் சைடா இருக்கணும். இது வந்து மேலக்கா வந்து உங்க சைடா இருக்கணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரியே. ஓகேங்களா? இப்போ சாரி ஃபுல் சாரி எடுத்துட்டு ஆஃப்ல போட்டு அப்படியே மடிச்சிடுங்க. பாருங்க, அப்படியே போட்டு மடிச்சிடுங்க. நான் அந்த டேபிள் சைஸ் அளவுக்கு தான் அப்படியே போட்டு மடிக்கிறேன். பாருங்க, மடிச்சுட்டு பல்லு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரிவர்ஸ்ல வச்சிருக்கேன். என் மேல ஷோல்டர்ல ரிவர்ஸ்ல போட்டிருந்தேன். உள்ளுக்குள்ளதான் ஃப்ரண்டோட இது. ஓகேங்களா? அதை அப்படியே வச்சீங்கன்னா அந்த பின் போட்டிருக்கிறதுல இருந்து அந்த சாரி டேபிள் மேல போட்டிருக்கு இல்லையா, அது எண்டு வரைக்கும் எடுத்து அப்படியே தூக்கி மேல போடுங்க. பாருங்க, அப்படியே மேல வந்துருச்சா, மேல ஒரு கிளிப் பண்ணிக்கோங்க. இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டா பண்ணிட்டு நான் இந்த பக்கம் ஹோல்டு பண்ணி அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்க, இது அப்படியே எடுத்து போடுங்க. இதுக்கு வந்து பிகினர்ஸ்க்கானது மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு கரெக்டா எடுத்தோன்னே பர்ஃபெக்டா பண்ண வராது. ஸோ அவங்களுக்கு தான் நான் இதை சொல்லி கொடுக்கறது. இப்போ லைட் ஃபோல்டு பண்ணி இந்த பக்கம் ஒரு மடிங்க, அவ்வளவுதான். ஈஸியா வந்துச்சு பாருங்க. ஆனா இதை ட்ரை பண்ண மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா வரும்.
எடுத்த உடனே ஐயோ என்னடா வரலன்ற மாதிரி நீங்க தோண்டு போகாதீங்க. இதை ட்ரை பண்ண உங்களுக்கு நல்லாவே வரும். அப்படியே இதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு மேலே வந்து இது இருக்கும், கரெக்டா சைட்ல வச்சு ரைட் சைட்ல வரணும். ஓகேங்களா? ரைட் சைட்ல வச்சு கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே இதை ரவுண்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அழகா சாரி ஃப்ராக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? அவ்வளவுதான். இதை ட்ரை பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் வரும். பாருங்க, ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? என்னோட சேனலை மறுபடியும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த டவுட்ஸா இருந்தாலும் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டைலரிங், அப்புறம் பியூட்டிஷியன்ஸ் சம்மந்தப்பட்டது, நெக்ஸ்ட் வந்து மெஹந்திஸ் வீடியோஸ், எது எது வேணுமோ நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.